Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் फ्रेंड्स. லாஸ்டா போட்டிருந்த நம்ம சட்னி வீடியோஸ்லாம் ரொம்பவே சூப்பரா ஓடி இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்ல போயிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க தான் ரீசன்ஸ். சோ எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த சட்னிக்கு நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துர்க்கேன். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கோங்க. காயெல்லாம் எடுத்தீங்கன்னா செட் ஆகாது. நல்ல ரெட் கலர்ல இருக்க பழமா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சட்னி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த சட்னில வந்து யூசுவலா நம்ம போடுற மாதிரி மிளகாய் தூளோ இல்லனா அந்த வரமிளகாய் போட்டு அரைக்க போறது இல்ல. அதுக்காக நான் வந்து இன்னைக்கு நல்லா ரெட் கலர்ல இருக்க தக்காளியா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 தக்காளியை நான் எடுத்து இதல நறுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சட்னி வேணும்னா நீங்க கூடுதலா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இந்த 3 தக்காளிங்கிறது 2 அல்லது 3 பேருக்கு இந்த சட்னி தாராளமா இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் சைஸ்ல இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்க 2 அல்லது 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் தக்காளியோட ஃப்ளேவர் தான் அதிகமா இருக்கணும். அதுக்காக நான் தக்காளி வந்து கூட வெங்காயம் கம்மியா சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு பிடிக்காட்டி ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். யூசுவலா நம்ம சட்னிக்கு சிவப்பு மிளகாய் தான் சேர்ப்போம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சோ ரொம்பவே டேஸ்ட் இன்னைக்கு வித்தியாசமா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். பாருங்க சட்னி நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னி ரெசிபீஸ்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ப்ளஸ் இந்த சட்னி 2 நாள் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு மட்டும் போடிங்கனா ஸ்டோரேஜ் வந்து 2-3 நாள் கூட வச்சுக்கலாம். உளுந்து பருப்பு சேர்க்கறப்ப 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூடுதலாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்குவோம். சட்னியை ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னுமே கூடுதலா இருக்கும். ரொம்ப நைஸா இருக்குறத விட இந்த மாதிரி லைட்டா ஒண்ணொண்ணு திப்பியா இருந்துச்சுனா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க சட்னி நல்லா கொதிக்குது. ஒருவேளை இந்த சட்னி வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படினா நீங்க ஒரு 2 அல்லது 3 சிட்டிகை அளவு காஷ்மீர் தூள் மிளகாய் தூள் இருக்குலையா அது சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு எதுமே சேர்க்கல. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு நமக்கு தக்காளியோட ரெட் கலர் நேச்சுரல் ரெட் தான் இது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு கொஞ்சம் உங்களுக்கு திக்கா வந்துறணும். திக்கா வந்துருச்சுனா கட்டாயம் ரெடி ஆயிரும். டெய்லி நம்ம சேனல்ல ஒரு சட்னி ரெசிபி அப்லோட் பண்றேன் फ्रेंड्स. கட்டாயம் எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு டின்னருக்கோ காலைல லஞ்ச் டிஃபனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். மாத்திட்டு கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலையை மேலே சேர்த்து விட்டுருங்க. சூப்பரான ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.